இப்போ சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதில் ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்கிறேன், சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம். அவங்க யார் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர். அதில் முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்கள் உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையாக இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரிங்க நீங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க.